ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்கமிங் ஐபிஓ ஷேடோ ஃபேக்ஸ் ஐபிஓன்னு ஒன்று வருது. அதுதான் இப்போ ரீசெண்டாக வரப்போகிற நம்ம பிபிஎல்க்கு அப்புறம் வரப்போகிற கோல் இண்டியாவுக்கு அப்புறம் வரப்போகிற மெயின் ஐபிஓ, மெயின் போர்டோட ஐபிஓ. ஆக்சுவலி ஷேடோ ஃபேக்ஸுங்கிறது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அவங்க மேக்ஸிமம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனினா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ, அமேசானோ, ஒரு மீஷோவோ அவங்க ஒரு இகாமர்ஸ் சைட்டு மட்டும்தான் நடத்துகிறாங்க. அந்த சைட்டுக்கான ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுற பொருளை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதோ, ரிட்டன் எடுக்கிறதோ, அது மாதிரி இதை தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஷேடோ ஃபேக்ஸ் நிறுவனம் பண்ணுது. ஆக்சுவலி இந்த 3 முக்கியமான நிறுவனமுமே ஷேடோ ஃபேக்ஸ் நிறுவனத்தோட டைப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு இகாமர்ஸ் வளர்ந்துட்டு தான் வருது. ஸோ இந்த நிறுவனம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகலாம். ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட ரீசண்ட் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, இவங்க இவங்களோட இவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, வெஹிக்கிள் லீஸிங்கு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பென்ஷனு, அதுக்கப்புறம் இந்தியன் ப்ரைவேட் நிறையா இதுக்கு இவங்க இயர் ஆன் இயர் இவங்க லாஸில் தான் இருந்திருக்காங்க. இந்த இயர் 2025 மட்டும்தான் இவங்க 6 கோடி லாபம் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனம் இன்னுமே ஒரு சஸ்டைனில் தான் இருக்காங்க, சஸ்டைன் ரேஞ்சில் தான் இருக்காங்க. எதிர்காலத்தில் லாபத்தில் பாதிக்கப்படலாமா? ஆமாம், பாதிக்கப்படலாம். ஷேர் வேல்யூ, பங்கு விலையை குறைய ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு கிளைண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிஸ்க் தான். ஏன்னா 3 நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நிறுவனம் டைப் வேணான்னு சொன்னாலும் இவங்க நிறுவனத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வரக்கூட இருக்குது. ஏன்னா இவங்க அந்த பெரிய கிளைண்ட்ஸை 3 பெரிய கிளைண்ட்ஸை மட்டுமே நம்பி இந்த நிறுவனம் ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லலாம், கேஷ் ஃப்ளோ இவங்கள்ட்ட ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. நான் அந்தளவு சொல்ல மாட்டேன். இவங்கள்ட்ட ரொம்ப மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த இயர் 6 crore பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த செப்டம்பர் வரையுமே இவங்க 94 crore எக்ஸ்பேன்ஷனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வேணால் போகலாம், ஒன்று மேலேயும் போகலாம், இல்லை கீழேயும் போகலாம். எக்ஸ்பேன்ஷன் அதிகம், ப்ராஃபிட் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இப்போதைக்கு ரிஸ்க்கு. ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் ஸ்டெபிலிட்டி, கிளைண்ட் டிபெண்டன்சி அதிகம். ஏன்னா அவங்க கிளைண்ட்டை நம்பி மட்டும்தான் அது இருக்காங்க. இவங்க ஓனாக எதுவுமே பண்ணல, கிளைண்ட். ஏன்னா இவங்களோட ஒர்க்கே என்னென்னா பொருளை டெலிவரி பண்ணுறது, பொருளை ரிட்டன் எடுக்கிறது மட்டும்தான் இவங்க ஒர்க்கு. ஆனால் இவங்க மோஸ்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு பெரிய மார்க்கெட் தான். அந்த மார்க்கெட்டில் இவங்க 3 பெரிய கம்பெனியை இவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஐபிஓ ஓப்பன் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் ப்ரைஸ் 124 per ஷேரு, 120 ஷேரு. ஆக்சுவலி இவங்க ஜிஎம்பி மார்க்கெட்லேயுமே இப்போ வரையுமே 9 ரூபா தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு சஸ்டெயின் இல்லாத கம்பெனி, ரொம்ப லாபம் பார்க்காத கம்பெனி தான். ஸோ ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் இகாமர்ஸாக மாறுறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்புகள் அதிகம். மினிமமாக 118 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 120னா ஒரு 14,000 ரூபா கிட்ட, 160 ரூபா நம்ம ஒரு லாட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் ரீட்டைலர் 2 lakhs வரையும் ஹனி கேட்டகரியில் பே பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஷேடோ ஃபேக்ஸ் அதுதான் அவங்க ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் H1 ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த இயர் தான் அவங்க ப்ராஃபிட்டில். அதுவும் இல்லாமல் சில சோர்ஸ் சொல்கிறாங்க 2026 அவங்க ஒரு 20 crore ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ஒரு நல்ல க்ரோத் கம்பெனி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. யாராவது லிஸ்டிங் கெயினில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியை எனக்கு தெரிஞ்சு சஸ்டெயின் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான கம்பெனி. அதுவும் இல்லாமல் புது இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நான்
அதே மாதிரி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரிஸ்க் லெவல் வந்து மீடியம் டு ஹை கொடுக்கலாம். ரொம்பவுமே ரிஸ்க்கு, நீங்கள் லோ லெவல் ரிஸ்க் இருந்தால் மட்டுமே ரிஸ்க் எடுங்க. நான் வந்து மீடியம் டு ஹைங்கிறது என்னோடய இதை பொறுத்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ரிஸ்க் லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட்டு எனக்கு ஜூன் 20 எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் டேட் ஜூன் 20. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு 18th 19th ப்ரீ அப்ளைக்கு வந்துடும் இந்த ஐபிஓ. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறவங்க, லாங் டேர்மாக பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது எல்லாமே டிஸ்க்ளைமர் தான். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.